எனக்கு உடலும் உயிரும் கொடுத்த தாய் தந்தையருக்கு தலைவணங்குகிறேன். ஜோதிட ஞானம் வழங்கிய அனைத்து ஜோதிட குருமார்களின் பொற்பாதங்களை நமஸ்கரிக்கிறேன். தென்னிந்திய ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம் நடத்தும் 6வது மாதாந்திர கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலர்களையும் ஜோதிட ஆசான்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த கருத்தரங்கில் எனக்கு பேச வாய்ப்பளித்த திரு ஸ்ரீராம் ஐயா அவர்களுக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பித்ருக்கள் தோஷம் வெளிப்படும் காலம். ஒரு ஜோதிடத்தில் எவ்வளவோ விதமான தோஷங்கள் இருக்குது. ஆனால் எல்லாரும் எளிமையாக ஜாதகத்தை பார்த்த உடனே பலன் சொல்லக்கூடிய தோஷம் எது? பித்ரு தோஷம். எனக்கு ஒரு டவுட்டுங்க. அதாவது பித்ருக்கள் தோஷம் அப்படின்னா என்னங்க? பித்ருக்கள்னா அப்படின்னா யாரு? நம்மளோட முன்னோர்கள், நம்ம உடம்புல ஓடக்கூடிய மரபணு. இப்ப ஒரு செல் தாவரம் முதல் 6 அறிவு மனிதன் வரை அனைவருக்குமே மரபணு இல்லாம உருவாக முடியாது. அப்ப பித்ருக்கள் இல்லாமல் மனித குலம் தலைக்குமா? இது எப்படி தோஷமாகும்? ஒரு ஜாதகத்தை எடுத்தா கண்டிப்பாக 100க்கு 100 ஜாதகத்திலையும் பித்ருதோஷம் இருக்கும். பித்ருதோஷம் இல்லைன்னா மனித பிறப்பே கிடையாது. இது எப்படி நம்ம பித்ருக்கள் தோஷம்னு சொல்றோம்? அதாவது 100க்கு 100 ஜாதகத்திலையும் பித்ருதோஷம் இருந்தாலும் அது ஒரு 20% 25% தான் ஒருத்தருக்கு தாக்கத்தை தரும். அதுவும் ஒரு சில குறிப்பிட்ட காலகட்டங்கள் மட்டும்தான் தாக்கத்தை தரும். வெகு சிலருக்கு ஒரு 1000ல் ஒருத்தவங்களுக்கு, ஒரு 10,000ல் ஒருத்தவங்களுக்கு, ஒரு 10,000ல் ஒரு 100 பேருக்கு வேணா அது ஏதாவது ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்தலாம். மித்தபடி மனிதனோட பிறப்புக்கு காரணமே பித்ருதோஷம் தான். இப்போ பித்ருதோஷம் இல்லைன்னா, அதாவது ஒரு தாய் ஒரு தந்தை இருக்காங்க, அவங்க செஞ்ச நல்லது கெட்டதை அனுபவிக்கிறதுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. இப்போ அந்த பித்ருதோஷம் ஒருத்தவங்களுக்கு நில்லாயிருச்சுன்னா அந்த தலைமுறை உருவாகுமா? இல்லை பித்ருதோஷத்தை யாராவது நில் பண்ண முடியுமா? பித்ருதோஷத்தை யாராவது எனக்கு பித்ருதோஷமே இல்லை என் ஜாதகத்தில் சூரியன் ராகு, சூரியன் சனி இவங்கெல்லாம் வெளிநடப்பு பண்ணிட்டாங்கன்னு யாராவது சொல்ல முடியுமா? 9 கிரகம் ஜாதகத்துக்குள்ள இருந்து தானே ஆகணும். அப்போ பித்ருதோஷம் அப்படிங்கிறது ஒரு 20% 25% ஒருத்தருக்கு ஒரு கஷ்டத்தையும் ஒரு அசௌகரியத்தையும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் கொடுக்கக்கூடிய தோஷம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இதுக்கு இப்போ நான் இதில் என்னென்ன விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் பித்ருதோஷம்னா என்ன? பித்ருதோஷத்துக்கு கிரக அமைப்பு ஒரு ஜாதகத்தில் எப்படி இருக்கும்? பித்ருதோஷம் எப்படி செயல்படுது? பித்ருதோஷம் யாரை அதிகமாக பாதிக்கும்? பித்ருதோஷம் யாரை பாதிக்காது? பித்ருதோஷம் வராமல், அதாவது பித்ருதோஷத்தை நம்ம ரொம்ப பெரிய லெவலில் அனுபவிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? பித்ருதோஷம் எப்படி எந்த காலகட்டங்களில் வெளிப்படும்? இப்படி எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை உங்களோட நான் இப்போ பகிர்ந்துக்க போகிறேன். நான் இப்போ முதலையே சொன்ன மாதிரி பித்ருதோஷம் தான் மனிதனோட பிறப்பிக்கே காரணம் அப்படின்றது இப்போ எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்றது என்னோட ஒரு நினப்பு. இப்போ கிரக நிலவரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒளி கிரகங்கள், அதாவது சூரியன் சந்திரன், ஒருத்தரோட ஆன்மாவை சொல்லக்கூடிய கிரகம் சூரியன். இந்த ஜென்மத்தில் ஒரு ஆன்மா அனுபவிக்க வேண்டிய வினைகளை பற்றி சொல்லக்கூடிய கிரகம் சந்திரன், அதாவது சரீரகாரகன் அப்படின்றவர் சந்திரன். அதே மாதிரி சனி கர்ம வினைக்காரகன் சனி பகவான். அதே மாதிரி வினை ஊக்கிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேது. இப்போ இவங்களுக்கு மட்டும்தான் மேட்சே. இப்போ எந்த கிரகத்துக்கு மேட்சே கிடையாது. இது கூட மாந்தி சேர்ந்தா அந்த மேட்ச் அப்படியே சூடு பிடிக்கும். இது கூட மாந்தி சேரலைன்னா மேட்ச் சூடு பிடிக்காது. அதுவும் இல்லாத ஒரு ராசி கட்டத்தில் இந்த இடத்துல இருந்தால் அது பாதிப்பை கொடுக்கும், இந்த இடத்துல இருந்தால் பாதிப்பை கொடுக்காது அப்படின்றது ஒரு கணக்கும் இருக்குது. இந்த கிரக, அதாவது பித்ருதோஷத்துக்கு நான் சில கிரக அமைப்புகள் நான் சொல்லல. அதாவது சூரியன் ராகு சேர்க்க, சூரியன் கேது சேர்க்க, சந்திரன் ராகு சேர்க்க, சந்திரன் கேது சேர்க்க, அதே மாதிரி சனி ராகு சேர்க்க, சனி கேது சேர்க்க, சனி மாந்தி சேர்க்க, சூரியன் மாந்தி சேர்க்க, சந்திரன் மாந்தி சேர்க்க, ராகு மாந்தி சேர்க்க, கேது மாந்தி சேர்க்கை. இப்படி சில கிரக அமைப்புகள் இருக்குது. அதோட ஒரு பெரிய ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரகண தோஷம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க.
இப்போ சூரிய கிரகணம் நடந்துச்சு, இப்போ இன்னும் 2 நாளில் வந்து நமக்கு சந்திர கிரகணம் வந்து வருது பார்த்தீங்களா. இந்த கிரகண தோஷத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த பித்ரு தோஷம் அப்படின்றது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவலாக வந்து வேலை செய்யுதுன்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். மித்தபடி இப்போ பித்ருதோஷம் வந்து எப்போ வந்து வேலை செய்யும், எப்படி வேலை செய்யும் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னோர்களை முறையாக வழிபடாதவர்களுக்கு பித்ருதோஷம் வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது இப்போ ஒரு 100 குடும்பம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஊரில். அந்த 100 குடும்பத்தில் வந்து 90 குடும்பம் வந்து பித்ருதோஷத்துக்கு வந்து முறையான வழிபாடு அமாவாசை காலங்களில் வந்து செய்ய மாட்டாங்க. அப்போ அவங்க ஜாதகத்துலலாம் வந்து அவங்கள ஜீவனம் பண்ண முடியாமல் போயிருதா, அவங்க வந்து நல்லா இல்லாமல் போயிடுறாங்களா? அதாவது வழிபாடு அப்படிங்கிறது வந்து ஒரு நிமிஷம் ஆத்மார்த்தமாக வந்து எனக்கு உடம்பு உயிரும் கொடுத்த தாய் தந்தையருக்கு நம்ம வந்து வணங்குகிறோம் அப்படின்றத நம்ம வந்து ஒரு நிமிஷம் நம்ம நினைச்சாலே நம்ம வந்து பித்திருக்களை நினைச்ச மாதிரி தான். ஆனால் இப்போ என்ன சொல்ல வர்றாங்க எல்லாரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னோரோட முறையாக வழிபடலைன்னா அவங்க ஜாதகத்தில் எந்த கிரகமும் வந்து வேலை செய்யாது. ஒருத்தவங்க வந்து கல்யாணம் ஆகலைன்னா அதுக்கு வந்து பித்ருதோஷம் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தை பிறக்கலைன்னா பித்ருதோஷம் தான் வந்து காரணம்னு சொல்கிறாங்க. தொழில் இல்லைனாலும் பித்ருதோஷம் தான் காரணம்னு சொல்கிறாங்க. ஒரு ஜாதக கட்டமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோபம், சாபம், ஒரு ஃப்ளரிஷ், அதாவது கோபம், சாபம், ஒரு விமர்சனம் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஒரு ஜாதகம் எப்படி, ஒரு ஜாதகத்தோட கட்டமைப்பில் வந்து 3 விதமான இதுதான் வந்து இருக்கும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் வந்து கோபம் அதிகமாக இருக்கிறது, சாபம் அதிகமாக இருக்கிறது, ஆசீர்வாதம் வந்து அதிகமாக இருக்கிறது. இப்போ ஆசீர்வதிக்கப்பட்ட ஜாதகம், கோபத்தை வாங்கிய ஜாதகம், இப்படின்னு வந்து நம்ம வந்து ஜாதகத்தை வந்து பிரிக்கலாம். இப்போ ஒரு கோபம் வாங்கின ஜாதகத்துக்கு வந்து எளிமையாக வந்து நம்ம வந்து பரிகாரம் செஞ்சு எளிமையாக ஒரு சின்ன வழிபாட்டு மூலமாகவே அந்த கோபத்தோட தாக்கத்தை வந்து நம்ம வந்து குறைச்சிடலாம். ஆனால் சாபத்தோட தாக்கத்தை வந்து குறைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு கோபம் வந்து ஒருத்தவங்க மேலே எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் மேலேயோ ஒருத்தவங்க மேலேயோ வந்து ஒரு ஆசைன்னு வச்சுக்கலாம். அந்த ஆசையை வந்து அவங்க வந்து ஏற்றுக்கிட்டாங்கன்னா அது வந்து 2 பேருக்கும் ஒரு மியூச்சுவலாக ஒரு ரிலேஷன்ஷிப்பாக வந்து வந்துடுது. இப்போ அந்த ஆசையை வந்து அவங்க வந்து நிராகரித்தா அவங்க மேலே அவங்களுக்கு வந்து கோபமாக வந்து வருது. அதாவது அந்த ஆசையில் நியாயம் இருக்குது இல்லை அப்படின்றதெல்லாம் கான்செப்ட் கிடையாது. ஒருத்தவங்களோட கோபம் வந்து ஒரு விஷயத்துக்காக வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து வருது அப்படின்னா, அந்த கோபம் வந்து ஒரு ஜாதகத்தை வந்து 6ஆம் இடம் 8ஆம் இடத்தை வந்து காமிக்கும். இப்போ 6ஆம் இடத்துல வந்து அதிகமான கிரகங்கள் இருக்கிறது, 8ஆம் இடத்துல அதிகமான கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகம் வந்து கோபத்தை வந்து ஒருத்தவங்களோட கோபத்தை வந்து அதிகமாக வாங்கின ஜாதகம் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம். அதே மாதிரி சாபம் வாங்கின ஜாதகம், விமோசனமே கிடைக்காது அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா சில விஷயங்களுக்கெல்லாம். அந்த கிரகம் அமைப்பு இருக்கிறவங்களுக்குலாம் வந்து விமோசனமே, அதாவது ஒரு ஜாதகத்தில் வந்து 12ஆம் இடத்துல வந்து அதிக கிரகங்கள் இருந்தால் அந்த 12ஆம் இடத்துக்கு வந்து அட்டமாதிபதி, பாதகாதிபதி, மாந்தி இதெல்லாம் வந்து சம்மந்தப்படும் போது அவங்களுக்கு வந்து விமோசனமே வந்து கிடைக்காத ஒரு விஷயமா வந்து அந்த ஜாதகம் வந்து இருக்குது. அப்போ ஆசீர்வதிக்கப்பட்ட ஜாதகம்னு வந்து இருக்குது. ஒரு ஜாதகம் வந்து 3 விதமாக தான் வேலை செய்யுது: கோபம், சாபம், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜாதகம். அப்போ ஆசீர்வதிக்கப்பட்ட ஜாதகம்னா இப்போ பெரிய பெரிய மல்டி மில்லியனர்கள்லாம் வந்து இருக்காங்க, அவங்களாம் வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஜாதகம் அப்படின்னு நம்ம வந்து எடுக்கக்கூடாது. மன ரீதியாக வந்து அவங்க வந்து நாம் செய்கிற செயல்கள் எல்லாமே வந்து கரெக்டு, நான் என் மனசால் கூட யாருக்குமே வந்து எந்த கெடுதலும் நினைக்காம இருக்கேன், என்னால் வந்து நான் வந்து சின்ன விஷயத்துக்கு கூட வந்து நான் பொய் பேச மாட்டேன், என்னோட தொழில் ரீதியாக நான் வந்து நியாயமாக தர்மமாக வந்து நடந்துக்கிறேன், இப்படியெல்லாம் வந்து பல விஷயங்கள் வந்து இருக்குது. இப்போ பொதுவாக நம்ம ஜோசியர்களை பொறுத்த வரைக்கும் என்ன விதமான ஒரு பித்ருதோஷத்துக்கு வந்து சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சமீபமாக ஒரு வருஷத்துக்கு முன்னே என்கிட்ட ஒரு பொண்ணுக்கு ஜாதகத்துக்கு கல்யாணத்துக்காக வந்தாங்க. ஒரு 32 வயசு பொண்ணு. நான் அப்போ வந்து இந்த ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த பிள்ளைக்கு வந்து கல்யாணம் ஆன மாதிரி தெரியுது, இந்த பிள்ளைகிட்ட வந்து கல்யாணத்துக்கு சம்மதமானு கேட்டுக்கிட்டு வரேன் பாருங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க என் மேலே கோவிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. அது எப்படிங்கிறது, கல்யாணம் ஆகலான்னு நாங்கள் வந்திருக்கோம், நீங்கள் வந்து இந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆன மாதிரி தெரியுது, இந்த பிள்ளைகிட்ட போய் சம்மதம் கேளுங்க அப்படின்னா பிள்ளை தான் வந்து மாப்பிள்ளை பாருங்கன்னு வந்து சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கோவிச்சிட்டு வந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு 3 மாதம் 6 மாதம் கழிச்சு வேற ஒரு ஜோசியரை போய் பார்த்துருக்காங்க. அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்த பொண்ணுக்கு வந்து பித்ருதோஷத்தால் தான் வந்து கல்யாணம் ஆகலை, உங்கள் தலைமுறையை வந்து தலைக்க முடியாதபடி இருக்குது, ஏற்கனவே உங்கள் குடும்பத்தில் வந்து பெண் வாரிசு தான், அப்போ இதோட உங்கள் தலைமுறையை வந்து நில்லாக போகுது, இந்த பிள்ளைக்கு வந்து நீங்கள் வந்து நாங்கள் வந்து ராமேஸ்வரத்தில் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட இடம் சொல்கிறோம், அங்கே போய் நீங்கள் வந்து பித்ரு சாந்தி பூஜை செஞ்சுட்டு வந்துட்டீங்கன்னா இந்த பிள்ளைக்கு வந்து கல்யாணம் ஆகும்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க.
அந்த பூஜை செஞ்சுட்டு வந்து 3 மாதம் கழித்து பார்த்தா அந்த பிள்ளை 6 மாத கர்ப்பம்ன்றதை வந்து அவங்க வந்து வயிறு பெருசானதை வச்சு அந்த பேரண்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த பிள்ளை அந்த பித்ரு சாந்தி பூஜை செய்ய போகிற அன்னைக்கு அந்த பிள்ளை வந்து 3 மாத கர்ப்பிணியாக வந்து இருந்திருக்கிறாங்க. ஒரு ஜோதிடர், நல்லா கேட்டுக்கணும், ஒரு பிள்ளை வந்து தவறான நட்புல ஈடுபடுது அப்படின்னு கூட சொல்ல தெரியாத ஒரு ஜோதிடர் வந்து எதுக்கு எடுத்தாலும் ஏன் பித்ருதோஷம் வந்து ஒரு ஜாதகத்தில் இல்லாத ஒரு பிரச்சனையை கிளப்பி ஜோதிடத்து மேலே இருக்கிற நம்பிக்கையே மக்களுக்கு வந்து கெடுத்துடுறாங்க. இது எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அதே மாதிரி பித்ருதோஷம் அப்படின்னாலே எல்லாருமே வந்து தொழிலில் கஷ்டம் வந்தால் பித்ருதோஷம் அப்படின்னு வந்து கிடையாது. பித்ருதோஷம் எப்படி செயல்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ராசி மண்டலத்தை நம்ம வந்து மேச மண்டலம், சிம்ம மண்டலம், தனுசு மண்டலம்னு வந்து நம்ம வந்து பிரிச்சிருக்கிறோம். 3 விதமாக வந்து பிரிச்சிருக்கிறோம். இப்போ மேச மண்டலத்தில் வந்து இருக்க கிரகங்கள் வந்து ஜாதகம் இருக்குது. குறிப்பாக வந்து இந்த ராகு கேது நம்ம சொல்லக்கூடிய இந்த பித்ருதோஷ அமைப்பு உள்ள கிரகங்கள் வந்து மேச மண்டலத்தில் இருந்தால், அதாவது உங்கள் ஜாதகத்தில் வந்து மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம் இந்த 4 கட்டத்தில் வந்து இருந்தால் உங்களுக்கு வந்து சொத்து ரீதியான ஒரு பிரச்சனையை வந்து இந்த ஜென்மத்தில் நீங்கள் வந்து அனுபவிப்பீங்க. இது எப்படி வந்து, அதாவது பிறவி அப்படிங்கிறது வந்து முன்ஜென்ம தொடர்ச்சி தான் வந்து பிறவி. இப்போ ஒரு அம்மா அப்பா வந்து இருக்கிறாங்க, ஒரு பிள்ளைக்கு வந்து சொத்தை வந்து அதிகமாக வந்து கொடுத்துடுறது, இல்லை ஒரு பிள்ளையோட சொத்தை வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து அவன் கஷ்டப்படுறான் அவன் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறது, இல்லை எல்லாருக்கும் சொந்தமான ஒரு சொத்து இருக்கிறத ஏதாவது ஒரு குழந்தை மட்டும் அனுபவிக்கிறதுக்கு வந்து ஒரு பேரண்ட்ஸ் வந்து அலோவ் பண்ணுறது. அப்படி இல்லைனா இப்போ வட்டி தொழில் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுறாங்க, அடமானத்துக்கு சொத்தை வந்து வாங்கிக்கிறாங்க, வாங்கிட்டு வட்டிக்கு வட்டியையும் வாங்கிக்கிறாங்க, அசல் தொகையும் வாங்கிட்டு கடைசி வந்து நீங்கள் வந்து அடமானத்தில் வந்து மூழ்கி போயிடுச்சு அப்படின்னு அந்த சொத்தை வந்து ஏமாற்றி வந்து எழுதி வாங்குறாங்க. இந்த மாதிரி வந்து சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து ஒருத்தவங்க வந்து அனுபவிக்கிறாங்க. அவங்க ஜாதகத்தில் வந்து அந்த கிரகண தோஷ அமைப்பு இருக்கிறது, அப்படி இல்லைன்னா பித்ருதோஷ அமைப்பு இருக்குது அப்படின்னா அந்த கிரகதோஷ அமைப்போ பித்ருதோஷ அமைப்போ மேச மண்டலத்தில் இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பித்ருதோஷம் வந்து சொத்து சம்மந்தப்பட்ட ஒரு மன உளைச்சலை கண்டிப்பாக வந்து கொடுக்குது. அதாவது உலகமே வந்து காசு, காம, சொத்து இந்த 3 விஷயத்துல தான் வந்து இயங்குது. பித்ருதோஷமும் வந்து இந்த காசு, காம, சொத்து இந்த 3 விஷயத்துல மட்டும்தான் வந்து பாதிப்பை வந்து கொடுக்குது. ஒருத்தவங்களுக்கு வந்து வேலையே, அதாவது எப்படிப்பட்ட ஒரு பிச்சை எடுக்கிற கூட இன்னைக்கு வந்து ஒரு தொழில் தான் வந்து ஆகிப்போச்சு. அவன் ஏதோ அவனோட விதிப்படி அவன் வந்து என்ன தொழில் செஞ்சு அவனோட ஜீவனாம்சத்தை நடத்தணும் அப்படின்றது வந்து அவங்களோட கர்மா. அப்போ அதுக்கு காரணமும் வந்து பித்ருதோஷம் நம்ம வந்து சொல்லக்கூடாது. பித்ருதோஷம் வந்து இந்த 3 விதமான விஷயங்களை மட்டும்தான் ஒரு ஜாதகருக்கு வந்து வெளிப்படுத்துது, அதாவது காசு, காம, சொத்து. இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து அந்த கிரக அமைப்புகள், அந்த சூரியன் ராகு சேர்க்க, சந்திரன் ராகு சேர்க்க, இல்லை சனி ராகு சேர்க்க, சனி கேது சேர்க்க, சனி மாந்தி, ராகு மாந்தி இந்த கிரக சேர்க்கை எல்லாம் மேச மண்டலத்தில் இருந்தால் கண்டிப்பாக அவங்க மன ரீதியாக சொத்து சம்பந்தப்பட்ட ஒரு விபரீத ரோகத்தை வந்து கண்டிப்பாக வந்து அனுபவிக்கிறாங்க. சொத்தால் அவங்களுக்கு வந்து அதிகமான ஒரு மன உளைச்சல் வந்து இருக்குது. இதே இது சிம்ம மண்டலத்தில் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம சொன்ன அந்த கிரக அமைப்புகள் இருந்தால், அதாவது கிரகணதோஷ அமைப்பு, பித்ருதோஷ அமைப்பு வந்து சிம்ம மண்டலத்தில் இருந்தால் கணவன் வந்து மனைவியை வந்து மதிக்காத குற்றம், மனைவி வந்து கணவனை வந்து மதிக்காத குற்றம், தம்பதிகள் வந்து ஒருத்தர் வந்து ஏமாத்துறது, தங்களுக்கு விருப்பமான ஒருத்தவங்க கூட வந்து பழகிறது, கணவனை வந்து மதிக்காமல் போகிறது, கணவனுக்கு தெரியாமல் மனைவி வேற ஒருத்தவங்க கூட வந்து பழகிறது, மனைவிக்கு தெரியாமல் கணவன் வேற ஒருத்தவங்க கூட வந்து பழகிறது, இல்லை பிள்ளைங்க வந்து தவறான நட்பில் வந்து ஈடுபடுறது, இல்லை பிள்ளைங்க வந்து பேரண்ட்ஸ்க்கு தெரியாமல் பேரண்ட்ஸோட அனுமதி இல்லாமல் அவங்களே ஒரு காதல் திருமணம் வந்து பண்ணிட்டு போகிறது. இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த சிம்ம மண்டலத்தில், அதாவது சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம் இந்த 4 கட்டத்தில் வந்து கண்டிப்பாக வந்து இந்த கிரகணதோஷ அமைப்பு வந்து இருக்கும். இந்த அமைப்பு இருந்தால் அவங்களுக்கு வந்து இந்த விஷயத்தால், அதாவது காமம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து மன உளைச்சல் வந்து இருக்கும். நான் சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் தான். அந்த எந்த வெளிப்படுங்கிற காலகட்டத்தை நான் வந்து பின்னாடி வந்து நான் வந்து சொல்கிறேன். இதே இது தனுசு மண்டலத்தில் உங்களுக்கு இந்த கிரகண தோஷ அமைப்போ இந்த பித்ருதோஷம் நம்ம சொல்லக்கூடிய அந்த கிரக அமைப்புகளோ வந்து இருந்தால் கர்மா ரீதியான பாதிப்பு. கர்மா ரீதியான பாதிப்பு என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, வந்து நம்பிக்கை துரோகங்க. நம்பிக்கை துரோகம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒருத்தவங்களுக்கு வந்து ஜாமீன் போடுறீங்க, அவங்க வந்து ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது வந்து நம்பிக்கை துரோகம். கொடுத்த பணம் வந்து வராமல் போகிறது நம்பிக்கை துரோகம். தொழிலில் வந்து நாணயம் இல்லாமல் போகிறது வந்து நம்பிக்கை துரோகம். அது மாதிரி தந்தையோட அனுகிரகம் வந்து கிடைக்காம போகிறது வந்து, இப்போ 4 பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அந்த 4 பிள்ளைங்களுக்குமே தந்தையோட அனுகிரகம் வந்து கிடைக்கணும் இல்லையா? அப்போ அந்த தனுசு மண்டலத்தில் யாருக்கெல்லாம் அந்த கிரக அமைப்புகள் இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் வந்து
இந்த கர்மா ரீதியான பாதிப்புகள் வந்து அதிகமாக வந்து இருக்குது. இப்படி தான் வந்து பித்ருதோஷம் வந்து வேலை செய்தே தவிர முன்னோர்களை வந்து வழிபடலை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக யாருக்குமே வந்து கல்யாணம் நடக்காமல் போகாது, குழந்தை இல்லாமல் போகாது, அவங்க வாழ்க்கையில் வந்து தொழில் இல்லாமல் வந்து போகாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு விதமான பாதிப்பை வந்து கொடுக்குமே தவிர எல்லாருக்குமே வந்து காமனாக வந்து ஒரே பிரச்சனையை வந்து கொடுக்காது. அவங்க ஜாதக ரீதியாக அவங்க வந்து என்ன விஷயத்தை வந்து அனுபவிக்கிறதுக்கு பிறந்திருக்காங்களோ அதைத்தான் வந்து அவங்க வந்து அனுபவிப்பாங்க. ஒரு ஆன்மா வந்து தன்னோட பிறப்பையும் இறப்பையும் வந்து யாருமே வந்து நிர்ணயிக்க வந்து முடியாது. கடவுள் வந்து அதாவது இப்போ நிறைய பேர் வந்து என்ன கமெண்ட் போடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பித்ருதோஷம்னா என்ன, அப்படி ஒன்று உண்டா அப்படின்னு கேட்குறாங்க. உண்டுன்னு நான் வந்து சொல்லிட்டேன். அது வந்து 25% வேலை செய்யுதுன்றதையும் நான் வந்து சொல்லிட்டேன். அதே நேரத்தில் இந்த குலதெய்வம் அப்படின்ற விஷயத்தையும் சொன்னாலுமே நீங்கள் தான் அந்த குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிங்களா அப்படின்லாம் வந்து கமெண்ட் வந்து போடுறாங்க. அது எந்த விதத்தில் வந்து உண்மை அப்படின்றத நான் இப்போ வந்து நான் வந்து சொல்கிறேன். இப்போ லக்னம் அப்படிங்கிற ஒரு ஜாதகர் 5 அப்படிங்கிறது வந்து பூர்வீகம், குலதெய்வம், பாட்டன் அப்படின்றது. 9ஆம் இடங்கிறது வந்து அவங்க இந்த ஜென்மத்தில் அடைய வேண்டிய பாக்கியம், முன்னோர்களோட ஆசீர்வாதம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஏன் நம்ம முன்னோர்கள் வந்து இந்த திதிகளை வந்து வடிவமைக்கும் போது அமாவாசை அன்னைக்கு நீங்கள் வந்து உங்கள் முன்னோர்களை நினச்சா நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற குறைகள்லாம் வந்து நிவர்த்தியாகும்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதே இது பௌர்ணமி அன்னைக்கு உங்களோட குலதெய்வத்தை வழிபட்டீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு வந்து இன்னமும் ஒரு நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும், ஜாதக ரீதியான தோஷங்களும் சாபங்களும் விலகுன்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த பித்ருதோஷம் வந்து உண்மை உண்மை உண்மை. ஆனால் 25% மட்டும்தான் வேலை செய்யும், எல்லா நேரத்துலையும் எல்லாத்துக்கும் வந்து பாதிப்பை வந்து கொடுக்காது அப்படின்றது தான் வந்து உண்மையான ஒரு விஷயம். இப்போ பித்ருதோஷம் வந்து எப்படி வருது, எப்படி வந்து வேலை செய்யுது அப்படின்றத நம்ம வந்து சொல்லிட்டோம். காசு, காமம், சொத்து, இந்த 3 விஷயத்தால தான் பித்ருதோஷம் வந்து ஒரு மனிதனை வந்து படுத்துது. மித்தபடி வேற எந்த விஷயத்துக்காகவும் வந்து படுத்தாது. அதுக்கு மீறி சில விஷயங்கள் சில பேருக்கு வந்து படுத்துச்சுன்னா அது வந்து ஒரு 5% 10% இருக்குன்றதை நம்ம வந்து இப்போ முன்னிலைப்படுத்தி இருக்கிறோம். இப்போ பித்ருதோஷம் வந்து வரவே கூடாது. நான் வந்து என் ஜாதகம் வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஜாதகமாக வந்து மாறணும் அப்படின்னா இந்த பிறவி தான் அடுத்த பிறவியோட தொடர்ச்சி. அப்போ இந்த பிறவியில் நீங்கள் வந்து உங்கள் மனசால கூட யாருக்குமே எந்த தீங்குமே வந்து நினைக்கக்கூடாது. ஏதாவது உங்களுக்கு ஒரு கஷ்ட சூழ்நிலைகள் வந்தால் கூட அந்த கஷ்ட காலத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு ரிவர்ஸான எஃபெக்டில் வந்து நீங்கள் வந்து குறுக்கு வழியில் வந்து போகக்கூடாது. 1. 2வது வந்து ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னா அந்த இறந்தவங்களை வச்சுக்கிட்டு அவங்கள பற்றி தவறான அவதூறுகள் வந்து பேசக்கூடாது. அவர் அப்படி செஞ்சார், இருக்கும்போது இப்படி செஞ்சார் அப்படின்னு வந்து அவரை பற்றி தவறான அவதூறுகள் வந்து பேசக்கூடாது. இறந்த உடம்பை வச்சுக்கிட்டு அந்த குடும்பத்தில் வந்து இறந்த உடம்பை வெளியே கூட அடக்கம் பண்ண மாட்டாங்க. அதுக்குள்ளேயே வந்து சண்டை போடுவாங்க, எனக்கு இந்த சொத்து, எனக்கு அந்த சொத்து அப்படின்னு வந்து சண்டை நிறையா குடும்பத்தில் வந்து நடக்கும். 2வது, இப்போ ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, அவருக்கு வந்து அந்த கர்மகாரியங்களை செய்யக்கூடிய வாரிசுகள் வந்து இல்லைன்னா எங்கே நம்ம போய் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்துருமோன்னு அந்த கர்மகாரியத்தில் வந்து கலந்துக்காமல் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் வந்து பாதிப்பை வந்து அதிகமாக வந்து கொடுக்கும். அதே மாதிரி இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துலேருந்து ஒரு 100 அடி 150 அடி தூரம் உள்ள இடங்கள் வரைக்குமே வந்து அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து இருக்கும். அந்த பாடியை எடுக்கிறதுக்கு முன்னே அந்த 100 அடி 150 அடி இருக்கிறவங்களாம் கொஞ்சம் சமைக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது, வீட்டில் ஏதாவது விசேஷமான பூஜைகள் வந்து செய்யக்கூடாது. இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் நம்ம ஜாதகத்தில் அடுத்த பிறவியில் பெரிய கெட்ட எஃபெக்டுகள்லாம் எதுவுமே வந்து வராமல் வந்து இருக்கும். அதே மாதிரி ஏதாவது அடக்கம் பண்ண முடியாத ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, அடக்கம் பண்ண முடியாத ஒரு அனாதை ஜீவனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட அடக்க செலவுக்கு வந்து உதவுறது. இதெல்லாம் உங்கள் ஜாதக ரீதியாக பெரிய ரிவர்ஸ் எஃபெக்டை வந்து குறைக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவே வந்து இருக்கும். அதே மாதிரி பித்ருதோஷம் வந்து நம்மளோட டாப்பிக்கே வந்து பித்ருதோஷம் வெளிப்படும் காலம். இப்போ ஒரு சிலருக்கெல்லாம் வந்து சூரிய தசை வராது, இல்லை சந்திர தசை வராது, இப்படி வந்து சில நட்சத்திரங்களில் பிறக்கிறவங்களுக்கு இந்த தசை வராதுன்னு வந்து கணக்கு வந்து இருக்கும். ஆனால் புத்திகள் வந்து வரும். அப்போ புத்திகள் வரும்போது ஒரு சில சின்ன பாதிப்பை வந்து கொடுக்கும். இப்போ சூரிய தசையில் ராகு புத்தி, சூரிய தசையில் கேது புத்தி, சந்திர தசையில் ராகு புத்தி, சந்திர தசையில் கேது புத்தி, சனி தசையில் ராகு புத்தி, ராகு தசையில் சனி புத்தி. அதுபோக இவங்களுக்கு இன்னொரு விதமான பாதிப்பு என்ன கொடுக்கும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, கோச்சாரம். இப்போ கோச்சாரத்தில் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. குறிப்பாக வந்து சனி இருக்குது. அந்த சனியை வந்து ஜனனகால ஜாதகத்தில் உள்ள ராகுவை வந்து கோச்சார சனி கிடக்கும் போதோ, ஜனனகால ஜாதகத்தில் உள்ள சனியை கோச்சார ராகு கிடக்கும் போதோ, அதாவது
திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் ஜாதகத்தில் உள்ள சனியை கோச்சார ராகு கடக்கணும், இல்லை உங்கள் ஜாதகத்தில் உள்ள ராகுவை கோச்சார சனி கிடக்கணும். அதே மாதிரி கேது கிடக்கும் போதும் இதே மாதிரி ஒரு ரிவர்ஸான எஃபெக்ட் வந்து வரும். அதே மாதிரி 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து சனி தசையோ சந்திர தசையோ நடந்தால் அந்த பித்திருதோஷ பாதிப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து வெளியில் வந்து தெரியும்னு வச்சுக்கலாம். இதெல்லாம் விட யாருக்கு பித்திருதோஷம் வந்து பாதிக்காது? நான் சொன்ன மாதிரி வந்து கிரகதோஷமே இருந்தால் கூட, ரொம்ப மாந்தி கூட வந்து சூரியன் சந்திரன் சேர்ந்துருந்தா கூட சிலருக்கெல்லாம் வந்து பாதிக்காது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஜாதகத்தில் உள்ள 1, 5, 9 அந்த திரிகோணங்கள் சொல்கிறாங்க இல்லையா, இந்த 1, 5, 9க்கு வந்து குருவோட சம்மந்தம் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய ஜாதகத்தில் வந்து எவ்வளோ பெரிய பேடு எஃபெக்டாக இருந்தால் கூட அது வந்து பாதிப்பை வந்து கொடுக்காது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அதே மாதிரி இந்த 1, 5, 9 இருக்கு இல்லையா, இந்த 1, 5, 9ஆம் அதிபதிகள் வந்து யோகியோட சாரத்தை பெற்றால் அவங்களுக்கு வந்து பித்திருதோஷம் வந்து பெருசாக வந்து பாதிக்காது. அவயோகி சாரத்தில் இருந்தால் பித்திருதோஷம் வந்து ரொம்ப கடுமையான பாதிப்பை வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குது. அதே மாதிரி இந்த 1, 5, 9 வந்து அவங்க லக்ன சுபரோட சாரம் பெற்றாலும் அவங்களுக்கு வந்து பெருசாக வந்து பாதிப்பை வந்து கொடுக்கறதில்ல. இதே இது இந்த பித்திருதோஷ அமைப்பு வந்து கோச்சாரத்தில் வந்து ராகுவோ கேதுவோ சனியோ 1, 3, 5, 7, 9, 11 இந்த இடங்களுக்கு வரும்போது வந்து அவங்களுக்கு வந்து கடுமையான பாதிப்பை வந்து கொடுக்குது. இது மாதிரி நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து ஆணித்தரமாக வந்து உள்ளார்ந்து வந்து என்ன நடக்குது, என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, என்ன நடக்க போகுது அப்படின்றத வந்து நம்ம வந்து புரிஞ்சு வந்து செயல்படணும். சுருக்கமாக உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பித்திருதோஷம் யாரை பாதிக்கும், யாரை வந்து பாதிக்காது. மனுஷன் பிறக்கிறதுக்கு காரணமே வந்து பித்திருதோஷம் தான். பித்திருதோஷம் இல்லைன்னா மனித பிறவியே வந்து இல்லை. 1, 5, 9 பலமாக இருந்தால் கண்டிப்பாக குரு சம்பந்தம் இருந்தால் அவங்களுக்கு வந்து பித்திருதோஷம் வந்து பாதிக்காது. இந்த நம்ம சொல்லக்கூடிய அந்த சூரிய தசை சந்திர தசை அதில் வந்து ராகு புத்தி கேது புத்தி இந்த காலகட்டங்கள் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பாதிப்பை கொடுக்குமே தவிர மித்த நேரங்களில் வந்து பாதிப்பை வந்து கொடுக்காது. அப்போ நம்ம வந்து இந்த மேச மண்டலம், சிம்ம மண்டலம், தனுசு மண்டலம் சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல உங்களுக்கு வந்து அந்த கிரக அமைப்புகள் இருந்தால் நம்ம சொன்ன மாதிரியான அந்த பாதிப்புகள் மட்டுமே வருமே தவிர மற்றபடி வேறு பாதிப்புகள் வந்து வராது. தயவு செய்து இந்த காலகட்டத்திலையும் ஜோதிடர்களாகிய நாம் பித்திருதோஷம் தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற முடியாததுக்கு காரணம் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லக்கூடாது. அதாவது இன்னைக்கு நாட்டை ஆளக்கூடிய முதல் குடிமகன் இருந்து இப்போ இந்த நிமிஷம் பிறந்துக்கிட்டு இருக்கிற அந்த குழந்தை வரைக்குமே எல்லாருமே பிறக்கிறதுக்கு வந்து பித்திருதோஷம் தான் காரணம். பித்திருதோஷம் இல்லை என்றால், அந்த மரபணு இல்லை என்றால் மனித பிறவியே வந்து இல்லை அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச கருத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டே வாய்ப்புக்கு நன்றி.